ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், அன்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா என்று நாசரேத்தூர் மக்கள் கூறியது மரியாளின் மற்ற பிள்ளைகளைப் பற்றிதானே? தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்ற இயேசுவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப அவரது போதனைகளையும் வல்ல செயல்களையும் கண்டாலும் நாசரேத்தூர் மக்கள் அவரை இறை மனிதராக ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். எனவே அவர்கள், இவர் தச்சர் அல்லவா, மரியாளின் மகன்தானே, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா, இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்று கேள்வி எழுப்பினார்கள். இதனால் இயேசுவுக்கு உடன் பிறந்த சகோதரர்களும் சகோதரிகளும் இருந்தார்கள் என்ற முடிவுக்கு நாம் வர முடியாது. ஏனெனில் யூத வழக்கத்தின்படி நெருங்கிய உறவினர்களும் அவர்களது பிள்ளைகளும் சகோதரர் சகோதரி என்றே அழைக்கப்படுகின்றனர். இதற்கு ஆதாரமாக விவிலியத்திலிருந்து நாம் சில சான்றுகளை காட்ட முடியும். ஆபிரகாம் தமது தம்பி மகனான லோத்திடம் நாம் சகோதரர் என்று கூறுவதை காண்கிறோம். லாபான் தமது மருமகனான யாக்கோபை நோக்கி, நீ என் சகோதரன் என்பதற்காக ஒன்றும் வாங்காமல் எனக்கு வேலை செய்யலாமா என்று கேட்பதை காண்கிறோம். நற்செய்திகளில் சுட்டிக்காட்டப்படும் யாக்கோபு, யோசே, யூதா, சீமான் போன்றவர்களும் இயேசுவுக்கு இத்தகைய உறவுமுறை சகோதரர்களே. மேலும் இயேசுவுக்கு உடன் பிறந்த சகோதரர்களோ சகோதரிகளோ யாரும் இல்லை என்பதும் தெளிவு. ஏனெனில் மரியாளும் யோசேப்பும் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேம் சென்றபோது 12 வயது சிறுவனான இயேசுவுடன் சகோதர சகோதரிகள் யாரும் உடன் சென்றதாக கூறப்படவில்லை. இயேசுவின் சகோதரர்களாக கருதப்படும் யாக்கோபு, யோசே ஆகியோர் மரியாள் என்ற பெயர் கொண்ட மற்றொரு தாயின் பிள்ளைகள். அவரை இயேசுவின் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாள் என நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். அவர்களுள் மகதலா மரியாளும் யாக்கோபு, யோசே ஆகியோரின் தாயாகிய மரியாளும் சலோமி என்பவரும் இருந்தனர். இறுதியாக இயேசுவுக்கு உடன் பிறந்த சகோதரர்களோ சகோதரிகளோ இருந்திருந்தால் அன்னை மரியாளை அவர் யோவானின் பொறுப்பில் ஒப்படைக்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. எனவே யூதா, சீமான் உள்பட இயேசுவின் சகோதர சகோதரிகளாக நற்செய்தியில் காணப்படும் யாரும் மரியாளின் சொந்த பிள்ளைகள் இல்லை என்பது உறுதியாகிறது. ஆகவே கடவுளின் தாயாக மட்டுமே கன்னி மரியாள் வாழ்ந்தார் என்பதும் தெளிவாகிறது. தமிழ் விவிலியத்தின் பொது மொழிபெயர்ப்பில் பொருள் தெளிவுக்காக சகோதரர் என்பதற்கு பதிலாக உறவினர் என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உடைய திருவயிற்றில் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர்.